சூப்பராக வந்து இந்த 5 பழங்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் செய்ய போகிறோம். அது இந்த சம்மருக்கு ஏற்ற பழம்னா தர்பூசணி தான். நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். பங்குனி வெயில் பார்த்தீங்கன்னா பல அடித்து முடிஞ்சு இப்போ சித்திரை வெயில் பார்த்தீங்கன்னா சீரிட்டு அடிக்குதுங்க. சரியான ஒரு வெயில். ஓகே, இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். ஜூஸ் அப்படின்னாலே நார்மலாக ஒரு பழங்களை போட்டு அப்படியே அரைச்சி குடிக்கிறது தான் வந்து ஜூஸ். பட் ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃப்ரூட் மிக்சர். கிட்டத்தட்ட இத்தனை பழங்களை ஒரு 5-6 பழங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு ஒரு மிக்சிங்கை போட்டு ஃப்ரூட் மிக்சர் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி அதை நார்மலாக பெரிய கடை, அப்புறம் நம்ம ஜூஸ் கடை இருக்குல்ல, அந்த கடையிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் மிக்சர் அப்படின்னு சொல்லி வந்து செஞ்சு விற்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி நம்மளே வந்து நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 4-5 வகையான பழங்கள் இருக்குனால, எத்தனை வகை இருக்காரு? 1 2 3 5 வகையான பழங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 5 வகையான பழங்களை வச்சு ஃப்ரூட் மிக்சர் நம்ம செஞ்சு நம்ம தம்பிக்கு, நம்ம மோனிஸு, நம்ம ஹரி எல்லாமே சூப்பராக வந்து குடிச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸான ஃப்ரூட் மிக்சரையும் நம்ம இன்றைக்கி இந்த சம்மரில் செய்ய போகிறோம். ஓகே, வளவளன்னு பேச வேணா, டக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மோனிஸ், இப்போ நம்ம என்னென்ன பழம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு அப்படியே வந்து சொல்லிடு. வாழைப்பழம் இருக்கு, திராட்சை பழம் இருக்குது, தர்பூசணி இருக்குது, சூப்பரான பீஸுங்க. அடுத்து மாம்பழம் இருக்குது, மாதுளை இருக்குது. ஓகே, சூப்பராக வந்து இந்த 5 பழங்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் செய்ய போகிறோம். ஓகே, ஒரு பழமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், நீட்டாக நம்ம எல்லா பழங்களையும் சூப்பராக வெட்டியாச்சு. பாருங்கள், தர்பூசணி, வாழைப்பழம், மாதுளை, அப்புறம் மேங்கோ அப்படியே உள்ள இருக்கிற ஸ்லைஸை மட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் திராட்சை, கிட்டத்தட்ட ஒரு 5 பழங்களையுமே பக்காவாக நம்ம வெட்டியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம போட்டு இப்போ அரைக்க போகிறோம். ஓகே, அப்படியே ஒன்றா கொட்டு. ஹரி, அப்படியே ஒன்றா கொட்டுங்க. ஃபஸ்ட் என்ன கொட்டுறீங்க? மாதுளை. அடா அப்படியே சூப்பர். அப்படியே ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பச்சை திராட்சை போடலாம், பட் ஆனால் எனக்கு இந்த கருப்பு திராட்சை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால அதே ஸ்லைஸ். வாழைப்பழம். அடுத்ததா வாழைப்பழமா போடுங்க. இதையும் அழகாக சூப்பராக நம்ம ஸ்லைஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு எல்லா பழத்தை விட இந்த வாழைப்பழம் நிறையா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி. அதாவது இந்த சம்மருக்கு ஏற்ற பழம்னா தர்பூசணி தான். ஏன்னா தண்ணி பழமா. ஓகே, எல்லாமே நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் சர்க்கரை லைட்டாக, இது எல்லா பழத்துலையுமே சர்க்கரை இருக்கும். பட் ஆனால் ஜூஸ் அப்படின்னாலே வந்து சர்க்கரை போட்டால் தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோ. அவ்வளோதான். இன்னொரு அரை ஸ்பூன் போடுறோன்னா 1 ஸ்பூனாக போடுறோம். ஓகே, போட்டாச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ அரைக்கலாங்களா? பட் ரொம்ப குழக்குலன்னு அரைக்கக்கூடாது. லைட்டாக வந்து அந்த ஃப்ரூட் மிக்சர் நம்ம குடிக்கும் போதே தெரியும், அப்படியே வாயில் எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வர மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸ் பண்ணியிருக்கூடாது. ஓகே, நல்லா க்ளோஸ் பண்ணுங்க. சூப்பராக நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. போட்டலாமா சுச்சே? ஓகே, ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைஸாகவும் இல்லாமல் ஒரு இது இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு கன்சிஸ்டன்சி அரைச்சிருக்கும். அது எப்படி எடுத்து கூட்ட முடியல? இதே தான் பாருங்க. அந்த பழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து அந்த நம்ம கடையிலலாம் குடிக்கிறோம்ல, நல்லா டார்க் ரெட்டாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி பவுடர் வந்து போடுவாங்க கலருக்காக. நம்ம அந்த கலர் இல்லாமல் நேச்சுரலாக குடிப்போம், நம்ம நேச்சுரல் ட்ரிங்க்ஸே குடிப்போம். இப்போ இதுக்கு வந்து கூலிங்காக லைட்டாக வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்திக்கலாம். ஓகே, ஐஸ் க்யூப்ஸ் போடுங்க. சூப்பர். இப்படி தட்டி அவ்வளோதான். ஐஸ் க்யூப்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாதாம் பால் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி குடித்தா தான் சூப்பராக இருக்கும். ஓகே, அது ஊற்றுங்க. போதும், ரொம்ப வேண்டாம், லைட்டாக ஊற்றினாலே போதும். ஓகே, இப்போ இதை ஃபைனலாக ஒரு மிக்சிங்கை போட்டுடலாமா? போட்டு குடிச்சலாமா? சத்யா, நம்ம தம்பி இருக்காரு, எப்படி குடிச்சலாமா தம்பி? ஓகே, செம்ம ஆர்வமாக இருக்காங்க. இந்த வெளியே சுட்டெரிக்கும் வெயிலில் நம்ம இந்த மாதிரி சூப்பராக வந்து குடித்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சம்மர் ட்ரிங்காகவும் இருக்கும். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இப்போ நம்ம குடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நம்ம வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு நம்ம செஞ்சாலே போதும். இதுக்குன்னு போய் வேறு ஆப்பிள், அதே மாதிரி பைனாப்பிள், அந்த பப்பாயா, இது எல்லாமே போடலாம். இதெல்லாம் போட்டோம்னாலே நல்லா டேஸ்ட் இருக்கும். பட் நம்ம வீட்டில் எது இருக்கோ அதை வந்து வச்சு இந்த சம்மரில் நம்ம சூப்பராக வந்து செஞ்சாலாம். சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொலன்னு இருக்குது. ஓகே, பேசவே வேண்டாம், டப்னு குடிக்க ஆரம்பிச்சிடும். ஊற்றுங்க ஹரி, அப்படி 4 டம்ளர் ஊற்றி விடுங்க.
ஊற்றி ஊற்றி விடுங்க. ஊற்றுறாரு தம்பி. பெரிய டம்ளர் எனக்கு பாருங்க. பெரிய டம்ளர் எனக்கு நீ கொஞ்சம் ஊற்றுறான். சரி ஊற்று டக்குன்னு நல்லா ஊற்றி விடு. அட சூப்பருங்க. ஐஸ் கட்டி தூக்கலாக போட்டோம். வேற லெவல், வேற மாதிரி. எல்லா பழங்களுமே இருக்கிறதுனால டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கும். அதனால் அந்த பாதாம் மில்கி நம்ம ஊற்றிருக்கிறதுனால எஸ்பெஷலி வேற மாதிரி இல்லை, ஒரு லெவலில் இருக்கும். குடிக்கலாமா? ஓகே ஆளு பண்ண அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே சூப்பர். அவனை நம்ம அம்மா கொடுத்துடலாம். ஓகே இப்போ எல்லாரும் வந்து நம்ம குடிக்க போகிறோம். எப்படி செம்மையாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 பழங்கள் போட்டிருக்கோம். அதில் திராட்சை டாமினேட் பண்ணுதுங்க. இந்த எல்லா பழத்தை விட திராட்சையும் நம்ம போட்ட தர்பூசணி இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணுது. ஓகே நம்ம தம்பி குடிக்க போகிறாரு. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. எப்படி இருக்கு? சம்மருக்கு எப்படி சரியான ஜூஸா? ஜில்லுன்னு இருக்கு. நல்லா குளுக்குன்னு. இப்போ வந்து நீங்கள் குடிக்கிற ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலினாலும் இதை வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா 5-6 பழம் ஹெல்த்து தான். கண்டிப்பாக நம்ம மக்கள்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னும் சரியான டேஸ்ட்டுங்க. ஆஹா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஃப்ரூட் மிக்சர். நம்ம இவன் தான் கடையில் போய் ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சு தரேன் இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். பட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, அது அப்படியே உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம், நல்லா இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சு. நானும் ஒரு 2 டம்ளர் மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அல்டிமேட்டாக 4 டம்ளர் செஞ்சு மோனிஸு எல்லாருமே குடிச்சாச்சு. மோனிஸ் எங்கேயும் வெளியே விளாட போயிட்டா. அதனால தான் நம்ம வீடியோவில் பெருசாக வந்து கவரேஜ் பண்ண முடியல. ஓகே, இதே மாதிரி வந்து சம்மருக்கு சூப்பரான வீடியோஸ் அந்த வேலை வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு நான் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை NS Vlogs நவீன். கொஞ்ச நாள்ல 10K அடிக்க போறோம். அதுக்கு நீங்க தான் உதவணும் எங்களுக்கு. ஆமாங்க, நம்ம 10Kக்கு ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட 2 மாசமா 10K போகிற மாதிரியே இருக்கு. ஆனால் இன்னும் வரவே இல்லை. அதுக்காக நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நம்ம NS Vlogs பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து காமெடிஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து இப்போ தனியாக ஒரு நமக்கு NS காமெடிஸ் அப்படின்னே பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கும் மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் நம்ம பாய்ஸ், அதாவது நம்ம ஹரி, நம்ம சத்யா, மோனிஸ் அவங்களுடைய காமெடி வீடியோஸ், ஃபன்னி காமெடிஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேலை சூப்பராக வந்துகிட்டே இருக்குது. அதில் போட்டிருக்கோம். மறக்காமல் போய் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.